ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே அதை நடத்தி கொடுக்கவும் நான் முடிவெடுத்துட்டேன். இந்த வராகி அம்மா அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் அருள்வாக்கு சொல்வதில்லை. ஆனால் இப்போது உனக்கு அருள்வாக்கு சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன்னா நீ நல்லா யோசிச்சுக்கோ. என்னுடைய அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்லப்பிள்ளையான நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறத இப்போதே உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க வந்திருக்கேன். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. நீ என்னை நம்பி வணங்கியதுக்கான பலனை முழுவதுமாக உனக்கு கொடுப்பதற்காகவும் ஆசீர்வாதத்தை வழங்குவதற்காகவும் தான் உன்னை தேடி வந்தேன். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போற. என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கோ, எனக்கு வாழ்க்கையவே பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் சரி செஞ்சு நேர்மறையானதாக நல்லதாக வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய பிள்ளையாக உன்னை மாற்றுறதுக்காக வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ பார்க்க வேண்டிய சந்தோஷமும் அடைய வேண்டிய மகிழ்ச்சியும் நிறைய இருக்கும்போது நீ வாழ்க்கைன்றதை என்னன்னு தெரிஞ்சுக்காமலேயே சலித்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை உன்னை எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போனாலும் உன்னுடைய உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழகை இழந்து விடாதே. உன் மனசு ரொம்ப அழகான நல்ல மனசு, எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய அன்பான நல்ல இதயம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா உன் கண்ணு முன்னாலேயே தான் உட்காந்துருக்கேன். நீ திரும்புகிற திசையெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ பார்க்குற எல்லா ஜீவராசிகளின் வடிவிலும் இந்த வராகியம்மா சூழ்ந்து நிற்கிறேன். உனக்குள்ளேயே நிழலாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்கி காட்டுவேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலும் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். அதனால் இப்போதே உன் துன்பத்தை முடிச்சு வச்சு உனக்கான இன்பத்தை வரவழைக்க வந்துட்டேன் என் செல்லமே. இனிமே யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. உனக்காக உன் கூடவே நான் இருந்து வெற்றியை தருவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவிடம் மனமுருகி யார் எதை கேட்டாலும் தரக்கூடிய தாயாகவே நான் இருக்கிறேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளிலேயே கண்டிப்பாக ஒப்படைப்பேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட வேணாம். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினச்ச காரியங்களும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என் செல்லமே. இந்த உலகத்தில் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறவங்களை காட்டிலும் அடுத்தவன் குடிய கெடுக்கிறவங்களும் அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறவங்களும் தான் சுயநலமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் தான் அதிகம். அதனால் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ நம்புவதோ கேட்பதோ வேண்டாம். இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை கை தூக்கி விடுவேன். உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தருவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் மனசில் எதை நினச்சும் பயப்படாத. உன் பயத்தை போக்கி கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே நான் ஓடி வந்திருக்கேன். என் திருவருளால் உன் வாழ்க்கையில் சங்கடங்கள் போய் சந்தோஷம் பெருக போகுது. புத்தம்புது நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்போற. என் அருள் உன் மீது பொழியும் போது நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாகும் போது ஏன் வருத்தப்படுகிறாய்? உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எவ்வளவு தூரம் உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கன்றத நீ திரும்பி பார்த்தாதான் நீ எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்தது உனக்கு புரிய வரும். அவ்வளவு கஷ்டப்பட்ட உனக்கு இப்போதைய வாழ்க்கை உனக்கு சலிப்பை கொடுத்து விட்டதா என்ன? வருந்தாதே. உனக்கான நல்லது நடக்கும்படியும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் மனசு வலிக்கிறதையும் நீ வேதனைப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்ய நான் ஓடோடி வந்திருக்கேன். மனசில் ஒரு நிமிஷம் மனசார உண்மையாக என்ன நினச்சினா நான் உன் வாழ்க்கை முழுவதையுமே மாற்றி கொடுத்துருவேன். என் அருள்வாக்கை நம்பு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. எந்த விஷயத்திலுமே நீ என்கிட்ட இதுதான் வேணும்னு கேட்கறதுக்கு முன்பாகவே
நீ அதை மனசுல நினைக்கும் போதே நான் உனக்காக பல விஷயங்களை ஏற்பாடு செஞ்சிருவேன். அதனால ஒரு விஷயம் இப்போதைக்கு நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. எதை நினைச்சும் வருத்தப்படாத. நீ கேட்டதை விட கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உன் வாழ்வில் அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் பல பேர் உனக்கு தீமை செய்யக்கூடியவர்களாக, கெடுதலான எண்ணங்கள் கொண்டவர்களாக உன்னை சுற்றி கெட்டவங்களா இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ எப்போதும் உண்மையாய் நேர்மையாய் நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்துட்டு தான் என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சாலும் கூடிய சீக்கிரம் இது அனைத்தும் முடிஞ்சு போய் உன் சோதனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் கஷ்டகாலம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. நீ எப்போதும் இந்த வராகி அம்மாவை ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஒரு மனிதன் நல்லவனா இருந்தானா அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலாம். கெட்டவனா கீழ்த்தரமா மிக கொடுமையாக மிருகத்தை போல நல்ல மனசே இல்லாத கொடூரனாக நடந்து கொள்ளும் போது அவனை விட்டு விலகி போறது தானே சரியாக இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே உன்னை போல நல்லவனா நல்ல மனசு உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. நீதான் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விலகி போக தயாரா இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னிடம் பழிவாங்க பழகினாலும், நல்ல எண்ணத்தோடு பழகினாலும், உன்னை வஞ்சம் தீர்க்க பழகினாலும், உன்னை தோற்கடிக்க பழகினாலும், உன் கூட போட்டி போட பழகினாலும், எப்படி பழகினாலும் நீ நீயாக உண்மையாக நல்ல பிள்ளையாக இரு என் செல்லமே. யார் யார் எந்த எண்ணத்தோடு எந்த நோக்கத்தோடு உன்னை நெருங்கி வருகிறார்களோ அதுக்கேற்றாற் போல அவர்களுக்கு உரிய பலனை நான் கொடுத்துக்கிறேன். நீ எப்போதும் இழந்ததை பற்றி வேதனைப்படாதே. செய்ய வேண்டிய விஷயங்களையும் அடைய வேண்டிய மகிழ்ச்சியையும் பற்றி யோசி. நீ விரும்புகிற நல்லதையெல்லாம் உன் வாழ்வில் கொடுப்பதற்கு நான் நல்ல திட்டம் போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா அனைத்தும் தானாக உன்னை தேடி வரும். நீ சந்தோஷமா இருக்கும்படியும் மகிழ்ச்சியா மனநிம்மதியோடு வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வர அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. பிரச்சனைகளை தாண்டி உன் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. செருப்பு தேய தேய உழைச்சாலும், காடு மேடு கடல் மலைன்னு எல்லா இடத்திலும் செருப்பு துணைக்கி வந்தாலும், வீட்டு வாசல் வரைக்கும் வந்துதான் அதை எடுத்துட்டு வருவாங்களே தவிர வீட்டுக்குள்ள யாரும் செருப்பை அனுமதிப்பு கண்டது கிடையாது. அதே போலதான் நீ என்னதான் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சாலும் செருப்பா தேஞ்சாலும் கூட அவங்க தேவை முடிஞ்சவனே ஒரு ஓரமாக உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போகிறதுல தான் எல்லாரும் கவனமாக இருப்பாங்க. நீதான் எப்போதும் உனக்கான இடத்தை உயர்வாக அமைச்சுக்கணும். உனக்கு என்ன செய்யணுன்றதை முடிவெடுத்து உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் நீ மட்டும்தான் தயாராக இருக்க முடியும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லா பயனும் பலனும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை அழகானதாக ஆகும்படியும் நான் செய்ய போகிறேன். உன்னுடைய பிரச்சனை பெருசு ஆகுதுன்னா அது கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம்னு நான் உனக்கு சொன்னதை நீ மறந்துட்டியா? இப்போது என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் தான் இப்போது உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற போகுது. நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு இந்த பிரச்சனையும் ஒரு வகையில் உதவி செய்யத்தான் போகுது என் செல்லமே. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போல எல்லாவற்றையும் காரணத்தோடு செய்யும் இந்த வராகி அம்மா இந்த பிரச்சனைகளும் முடிவில் ஒரு சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் வர வைத்தேன். உன்னை படைக்கும் போதே உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் உன்னை கொண்டு வந்தேன். உன்னை எப்படி வாழ வைக்கணும், எந்த இடத்துல வாழ வைக்கணும், என்னவெல்லாம் உனக்கு கொடுக்கணும், எதையெல்லாம் உன் பக்கத்தில் நெருங்க விடக்கூடாதுன்னு அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன். நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்களின் உண்மையான சுயநலத்தை சுயகுரத்தை நீ தெரிந்து கொள்வாய். ஒருபோதும் மனமுடைஞ்சு உட்காராதே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட விட்டினா
அனைத்தையும் நான் சரி செய்வேன். சில சமயங்களில் வாழ்க்கை உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் தோல்வியை கொடுத்தாலும் தயங்கவோ மிரண்டு போகவோ வேணாம். எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பு. உன்னை படைத்த இந்த வராகி அம்மா உன் மனசில் நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கும் போது நீ ஏன் பயப்படுற? இனிமே உன் வாயிலிருந்து வாழவே பிடிக்கலன்ற வார்த்தைகளை வரக்கூடாது. உன் நிலைமையை சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். ஒருத்தரை ஏமாத்திட்டு ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஏன்னா அடுத்தவரை கஷ்டப்பட வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சினா அந்த இன்பம் வெகு சீக்கிரமாகவே துன்பமாக மாறிவிடும். ஏன்னா மனிதன் மனிதனை ஏமாத்தலாம், ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா அவரவர்களுக்கு உரிய தண்டனையையும் அதற்கு உரிய பலனையும் கொடுப்பேன் அல்லவா? நீ நல்லா வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சிட்டினா உன்னை பார்த்து பொறாம பிள்ளை பேசுவாங்க. அல்லது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்து தவறாகி போய் தாழ்ந்து வீழ்ந்து போய்விட்டால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். நீ எப்போதும் உன்னை நம்பு, உன்னுடைய உழைப்பை நம்பு, உன்னுடைய முயற்சியை நம்பு. நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன் என் செல்லமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ அன்பா இருந்ததற்கான பலனையும் இறைபக்தியோடு இருந்ததற்கான பலனையும் அனுபவிக்கப் போகிறாய். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளித்தர நான் தயாராயிட்டேன். மகிழ்ச்சியோடு இந்த வராகி அம்மா கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராகு. ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு என்னால் எதுவுமே முடியலை, எதுவுமே நான் நினச்சது போல கிடைக்கலன்னு மனசு உடஞ்சி போகாதே. ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அநியாயம் செய்யக்கூடிய இந்த மனிதரையும் முழு உலகத்தையும் கண்டிப்பாக எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். நீ எப்போதும் அநியாயமாக இருக்கும் மனிதர்களையும் அடக்குமுறையோடு வாழும் மனிதர்களையும் எதிர்த்து நிற்க தயங்காதே. எப்போதும் நல்லதை செய், யாருக்கும் அநியாயத்தை செய்ய வேண்டாம். நீ நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசை வச்சு சந்தோஷமாக வாழ முடியுமா? அதுக்கு அவனுக்கு ஆயுள் இருக்குமான்றத நான் தானே முடிவு செய்கிறேன். கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கவங்களாம் அதை சந்தோஷமாக சாப்பிட்டு கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்த்துடலாம், சுகமாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறவங்களுக்கு அதை அனுபவிக்கும் ஆயுட்காலத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ளணும். தேவையில்லாமல் யாரையும் ஏமாத்தியோ யாருக்கும் துரோகம் செய்தோ நீ சம்பாதிக்க கூடாது என் செல்லமே. நியாயமாக நேர்மையாக உண்மையாக நீ சம்பாதிக்கும்போது உன் வாழ்வில் அதை காலங்காலமாக வச்சு நிரந்தர சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும். உன் விருப்பப்படி உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன். ஓம் வராகி போற்றி.